ஆட்சி காலத்தை விட சதவிகிதத்துல இப்போ நடக்கக்கூடிய ஆட்சியில அதிகமான பாலியல் வன்முறைகள் 3 வயது குழந்தை முதல் அனைத்து பெண்கள் மீதான வன்முறைகளும் அதிகப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அதற்கான தீர்வுகளை வாயை திறந்து நம்மளுடைய முதல்வரும் சரி சட்டமும் சரி எந்த ஒரு அதற்கான பதிலும் இல்லாம இருக்கிறதா எங்களுக்கு மிகவும் வருத்தமான ஒரு விஷயமா இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அரசியல் சட்டத்திலேயே பாலியல் வன்முறைக்கு எந்த ஒரு பெரிய தண்டனையுமே இல்ல. 234 தொகுதியிலும் விஜய் நிக்கிறேன்னு சொன்னாங்க. அப்ப 234 தொகுதியில எந்த ஒரு சின்ன குற்றம் நடந்தாலும் விஜய் தான் பொறுப்பு. திரு ஜோசப் விஜய் அவர்கள் எல்லாமே நான் தான், எது நடந்தாலும் நான் தான், எல்லாத்துக்கும் பொறுப்பு நான் தான், இப்படி பல மேடைகளிலே பேசி ஆட்சிக்கு வந்திருக்கிறார். நாங்க 1 மாசம் தான் ஆகுது, வந்து 3 நாள் தான் ஆகுது, 1 வாரம் தான் ஆகுது, என்ன புடுங்கிக்கிட்டா இருக்கிறீங்க. இன்னைக்கு இவரே திரைப்படத்தை விட்டுட்டு வந்திருக்காரா? அதுவும் பெரிய வருமானத்தை எவனாவது இப்படி பேசுவானா? மக்களுக்கு பணி செய்ய வந்த எவனாவது ஒரு இப்படி பேசலானா அவன் தாங்க தற்குறி. ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்குன்னு சொன்னவன காக்கா குருவி சிட்டுக்குருவி அது இது மைனா அப்படி ஓடுது. இப்ப தெரியுதா? ஆண்ட கட்சி, ஆளுகிற கட்சி, தேண்ட கட்சி, தேறி வரும் கட்சி எல்லாம் பதவி பதவி பதவி. ஆட்சியில் அதிகாரம் பவர் தார அப்படின்னு சொன்ன உடனே கூட்டணியில் நின்று செஞ்சுட்டு ஓடிய போயிட்டான். இவெல்லாம் கொள்கையை பத்தி பேசுறான். என்ன கொள்கை இருக்கு? பதவி, பணம். இத 2 தவிர இந்த கழுதைகளுக்கு, இந்த சுமை தூக்குபவர்களுக்கு ஏதாவது உரிமை இருக்கான்னு கேளுங்க. அதாவது மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லி மக்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினாங்க இந்த ஆட்சியில. ஆனா மாற்றம் வந்திருக்கான்னு பார்த்தா இல்ல. ஏன் சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாற்றம் வரதுக்கு முன்னாடியே நாங்க ரோட்ல தான் நின்னோம். மாற்றம் வந்த பிறகும் நாங்க ரோட்ல நின்று ஆர்ப்பாட்டத்தை பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். மாற்றம் வந்தா எங்களுக்கு வாழ்க்கையில மாற்றம் வரும் நாங்க நினைச்சோம். ஆனா பெண்களுடைய வாழ்க்கையிலும் சரி பொதுமக்களுடைய வாழ்க்கையிலும் சரி எந்த ஒரு மாற்றத்தையும் நாங்க இதுவரைக்கும் பார்க்கல. ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்கன்னு எங்களுக்கு இதுவரைக்கும் தெரியல. குறிப்பா பெண்களுக்கு பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் படைகள்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்கோம்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா குற்றம் வழக்குல முந்தைய ஆட்சி காலத்தை விட சதவிகிதத்துல இப்போ நடக்கக்கூடிய ஆட்சியில அதிகமான பாலியல் வன்முறைகள் 3 வயது குழந்தை முதல் அனைத்து பெண்கள் மீதான வன்முறைகளும் அதிகப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அதற்கான தீர்வுகளை வாயை திறந்து நம்மளுடைய முதல்வரும் சரி சட்டமும் சரி எந்த ஒரு அதற்கான பதிலும் இல்லாம இருக்கிறதா எங்களுக்கு மிகவும் வருத்தமான ஒரு விஷயமா இருக்கு. அதற்கான என்ன முயற்சி எடுத்திருக்காங்க? அந்த குற்றவாளிகளை கைது செஞ்சிருக்காங்களா? அவங்களுக்கான தண்டனையை கொடுத்திருக்காங்களா? எதுவுமே இல்ல. இதுவரைக்கும் கடுமையான தண்டனையை கொண்டு வரணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அரசியல் சட்டத்திலேயே பாலியல் வன்முறைக்கு எந்த ஒரு பெரிய தண்டனையுமே இல்ல. அதுதான் குற்றவாளிகள் அதிகரிக்கிறதுக்கான முதல் காரணமா இருக்கு. கடுமையான சட்டங்கள் வந்தாதான் குற்றங்கள் குறையுன்றது அது இயல்பு. சரிங்களா? ஸோ அதை பொறுத்து கடுமையான குற்றங்களை செய்யக்கூடியவங்களுக்கு கடுமையான தண்டனைகளை வழங்கணும் அரசு அப்படின்னு எஸ்டிபிஐ மகளிர் அணி நாங்க இங்க இருந்து அவங்களுக்கு கோரிக்கை வைத்து கொண்டு இருக்கிறோம். இந்த கோரிக்கையை முதல்வர் கவனம் எடுத்து பெண் குழந்தைங்களுக்கு பாதுகாப்புக்கு இனி வரக்கூடிய காலங்களையாச்சும் அவங்க தக்க நடவடிக்கையை எடுக்கணும். சிங்கப்பெண் படைகள் ஆரம்பிச்சிருக்காங்க. அது எந்த அளவுக்கு செயல்படுதுன்னு தெரியல. ஏன்னா சிங்கப்பெண்ணுக்கு கால் பண்ணா கால் போயிட்டு தான் இருக்கு. அந்த காலை எடுத்து அவங்க ஆன்சர் பண்ண மாட்டாங்க. ஆன்சர் பண்ணாதானே அதுக்கான தீர்வை கொடுக்க முடியும். சும்மா ஒரு போஸ்டருக்காக நாங்க பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றதுல எந்த ஒரு பலனும் இல்லை. அதை சரியான செயல்பாடுகளை கொண்டு வரணும். 234 தொகுதியிலும் விஜய் நிக்கிறேன்னு சொன்னாங்க. அப்ப 234 தொகுதியில எந்த ஒரு சின்ன குற்றம் நடந்தாலும் விஜய் தான் பொறுப்பு. ஸோ அந்த பொறுப்பாளி இதற்கான தீர்வை உடனடியாக செய்யணும். ஏன்னா எதிராட்சியை கேட்டாங்க, போலீஸ் என்ன செய்யுது, ஆட்சி என்ன செய்யுது, கோர்ட் என்ன செய்யுது, இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு நாங்கள் கேள்வி கேட்குறோம். எஸ்டிபிஐ கட்சி மகளிர் அணி சார்பாக எங்களுக்கு பதில் அளிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. ஸோ இந்த குற்றங்கள் நடைபெறாமல் தடுக்க ஆவணம் செய்ய வேண்டும் என மகளிர் அணி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். தண்டனைகள் கடுமையாக்கப்பட வேண்டும், இல்லை என்றால் எங்களுடைய ஆர்ப்பாட்டம் தொடரும் என்று கூறிக்கொள்கிறேன். பயத்திலிருந்து விடுதலை என்ற தாரக மந்திரத்தோடு எஸ்டிபி கட்சி தன்னுடைய கொள்கை ரீதியான பயணங்களை தொடர்ந்து இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தேர்தலில் மாற்றம் என்று சொல்லி தமிழகத்துடைய வாக்காளர் பெருங்குடி மக்கள் மாற்றத்தை அளித்து ஏமாற்றத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய திரு ஜோசப் விஜய் அவர்கள் எல்லாமே நான் தான், எது நடந்தாலும் நான் தான், எல்லாத்துக்கும் பொறுப்பு நான் தான், இப்படி
பல மேடைகளிலே பேசி ஆட்சிக்கு வந்திருக்கிறார். வரவேற்போம், வாழ்த்துவோம். இது எஸ்டிபி கட்சியுடைய கொள்கை. ஆனா நாங்க 1 மாசம் தான் ஆகுது, வந்து 3 நாள் தான் ஆகுது, 1 வாரம் தான் ஆகுது, என்ன புடுங்கிக்கிட்டா இருக்கிறீங்க? முதலமைச்சர் என்கின்ற பொறுப்பு, தமிழகத்தினுடைய அத்துணு துறை சார்ந்த பொறுப்பு எல்லாமே முதலமைச்சருடைய கீழ் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு முதலமைச்சர் இருக்கிறாரா இல்லையா என்று கூட தெரியவில்லை. ஒரு முதலமைச்சர் ஒரு குற்றம் நடந்திருக்கிறது, அது எந்த குற்றமாக இருக்கட்டும், 3 வயது குழந்தை கும்மிடிப்பூண்டில அவரு கட்சி தான் எம்எல்ஏ நடந்திருக்கு, என்ன வந்து பதில் சொல்ல வேண்டாமா? ஏங்க, திரைப்படத்தில் நடிக்கிற போது 1000 கேமராவை சுற்றி நடித்த உங்களுக்கு இந்த மீடியாக்களை பார்த்தா என்ன பயம்? ஏன் பயம்? எதற்காக பயம்? அப்ப அதுல ஒண்ணு இதுல ஒண்ணு. அன்னைக்கு வருமானத்துக்காக நீங்க நடிச்சீங்க, அது உங்க தொழில், அது உங்க பொழப்பு, அதுல நம்ம தலையிடவே இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒரு வியாபாரம் பண்ணுவோம், அது நம்முடைய தொழில் பொழப்பு. இன்னைக்கு இவரே திரைப்படத்தை விட்டுட்டு வந்திருக்காரா, அது ஒரு பெரிய வருமானத்தை. எவனாவது இப்படி பேசுவானா? மக்களுக்கு படி செய்ய வந்த எவனாவது ஒரு இப்படி பேசலானா அவன் தாங்க தற்குறி, அவன் தான் தற்குறி. எப்படின்னா இந்த நாட்டுக்காக, ஏன்னா நம்ம வாக்காளர் பெருங்குடி மக்களை ரொம்ப திட்டணும், அதுக்கு ஒரு நாள் வச்சுக்குவோம். ஏன்னா இந்த நாடு சாதாரணப்பட்ட வரலாறு படைத்த நாடு அல்ல. இந்த நாட்டில் ஆண்ட வெள்ளையனை எப்படி விரட்டினோம், எல்லாத்தையும் விரட்டிட்டு இப்ப நம்ம கொள்ளக்காரங்கிட்டே நம்ம மாட்டிக்கிறோம். ஒரு முதலமைச்சரா இருக்கக்கூடிய நமது முதலமைச்சர் வெளியில வரணுங்க, வெளியில வந்து இது நடக்குதா தகவலை கொடுங்க. ஊடகங்கள் இருக்காங்க உங்களை காண, நீங்க அவங்கள பார்க்க பயப்படுறீங்க. என்ன காரணம்? ஏன்னா உங்களுக்கு ஆட்சி திறன் கிடையாது, காட்சி திறன் மட்டுமே உண்டு. திரைப்படங்களில் காட்சியாக வரக்கூடிய ஒளி நாடா நீங்கள், நிஜ நாடா அல்ல. நிஜம்னா என்ன? முதலமைச்சரா இருக்க நிஜம். திரைப்படம்னா என்ன? அது நிழல் நாடா. நிழல், அங்கே ஒரு நிழல் நடிக்கிறது, நீ என்ன செஞ்சாலும் திறதா கிளியும். இங்க அப்படி இல்லை. கல்லடி, சொல்லடி, பொல்லடி எல்லாம் வரக்கூடிய களம், போர்க்கள களம், இது போராட்ட களம். இதுல வரணும், பேசணும். இனிமேலா 1 மாசத்துக்கு தான் நாங்க வந்து ஆட்சிக்கு வந்திருக்கிறோம், இல்லைங்க 2 மாசம் தான் ஆகுது, எங்களுக்கு 6 மாசம் டைம் கொடுங்க. இந்த படிச்ச பிள்ளைங்க கேட்கும்ல, ஏங்க இப்ப தானுங்க சிலபஸ் வச்சீங்க, அதுக்குள்ள எங்களுக்கு பரீட்சை வைக்கிறீங்க. ஆனா பாலா போனவங்க நீங்க ஆட்சி செய்கிறீங்க. நீ படிச்சுட்டு பரீட்சை எழுதல, உனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆட்சி என்றால் என்ன, அதிகாரம் என்றால் என்ன? ஓடுறான் வேணும். ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்குன்னு சொன்னவன காக்கா, குருவி, சிட்டுக்குருவி, அது இது மைனா அப்படி ஓடுது. இப்ப தெரியுதா? ஆண்ட கட்சி, ஆளுகிற கட்சி, தேண்ட கட்சி, தேறி வரும் கட்சி, எல்லாம் பதவி பதவி பதவி. ஆனா இன்னைக்கு போய் என்ன அவமானப்படுறாங்க, அசிங்கப்படுறாங்க. நான் எம்ஜிஆர் கிட்ட இருந்து என்னடா புடுங்கின? எம்ஜிஆர் இருந்து இல்லம்மா, எங்க அம்மா கிட்ட இருந்தேன், என்ன புடுங்கின? கொள்கையே தெரியாத கொள்ளை கூட்டங்கள் இன்னைக்கு அப்படியே சாரசாரியா போய் நிக்குது. கேட்டா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா, அழியக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். எம்ஜிஆர் போட்டா அங்க, ஜெயலலிதா போட்டாதான் இன்னும் போகலை நான் நினைக்கிறேன். போட்டோவை வைத்து ஆட்சி நடத்தக்கூடிய திரு விஜய் அவர்களே, நீங்க அவங்களுக்குள்ள கொள்கையில என்ன நீங்க வச்சிருக்கீங்க? வேலு நாச்சியார் எப்பேற்பட்ட புரட்சியாளர் பெண்மணி, என்ன அவங்க கொள்கைகளுக்கு என்ன வச்சிருக்கீங்க? ஒரு 3 வயசு குழந்தை பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு அந்த குழந்தை படுகொலை செய்யப்படுகிறான். எங்க அது இன்னொரு வீட்டுல நடந்தா தான் அது உயிர். நம்ம வீட்டு பிள்ளைக்கு நடந்தா என்னங்க நினைப்போம் சொல்லுங்க? நம்ம குழந்தைக்கு, என் பேத்திக்கு நடந்திருந்தா கொதிக்க வேணாமா மக்களே? இதையெல்லாம் பார்த்து வேடிக்கை. தூக்க பத்தி பேசுற அண்ணன் வைகோவுக்கு கோபம் வந்துடும். என்ன, அவர் ஒரு கொள்கைவாதி. இந்தியாவில் தூக்கவே கூடாதுன்னு பேசுற ஒரு கொள்கை இல்லாவாதி வைகோ. இன்னைக்கு இந்த சைக்கோ எங்க போய் நிக்குது பாருங்க. அவர் மீது நான் அளவற்ற பற்று வைத்திருந்தவன், பேச்சாளர் என்று நினைத்திருந்தேன். அது பெருச்சாலியாக இருக்கிறது இப்போதுதான் தெரிகிறது. அங்கங்க ஓட்ட அங்கங்க ஓட்ட. இப்ப போய் ஏயா உன்னுடைய அரசியல் ரீதி என்ன? ஜோசப் விசனுடைய அரசியல் ரீதி என்ன? போயா மானம் கெட்டவரை, மதிமுக மானங்கட்ட மதிமுக. யாருக்காக நீ போனியோ அங்கே திரும்பி வந்து திமுக தான் நீ எம்பியாங்க. நீ எல்லாம் ஒரு கொள்கைவாதி, கொள்கை பிடிச்சவன், அரசியல்வாதி, அநாகரிகவாதி திரு வைகோ அவர்கள். ஏன்னா அவருக்கு தூக்கு பிடிக்காது. முதல்ல எதிர்ப்பு குரல் வச்சவர் அவர் தான். தூக்கம் கூடாது,
ஏன் உன் பேரன் பேத்திய பாலியல் வன்கொடுமை செய்வியா செய்ய மாட்டியா? சொல்றேன், உன் குடும்பத்துல ஒரு குழந்தைய, உன் பொண்டாட்டி புள்ளைய ஒரு பாலியல் வன்முறை செய்தா என்ன செய்வ? தூக்கு வேணாம்பியா? சொல்லு. தூக்கு வேணான்னு சொல்லியா? யாருக்கா கொடுக்கிறோம்? தியாகிக்கா? சுதந்திர போராட்ட தியாகிக்கா? மொழிக்கு போற தியாகிக்கா? நாட்டை அசிங்கப்படுத்துற அவமானப்படுத்துற நாய்களுக்கு ஐயா, கேடு கட்ட நாய்கள். இந்த நாய்களுக்கு தூக்கு தண்டனைனா இவருக்கு பொங்குது. ஏண்டா, நாட்டினுடைய சட்டம் நன்றாக இருக்க வேண்டும், நாட்டின் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட வேண்டும். அப்படின்னா என்ன வேணும்? இது வேணும். இப்ப எங்க நடக்குது? என்னங்க பார்க்க முடியல? டிவிய பார்க்க முடியல. அது என் வீட்டுக்குள்ள மட்டும் நடந்தா தானா? தமிழகத்து மக்களே, உங்களுடைய போர்க்குடம், போராட்ட குடம் என்ன அடங்கி போச்சா? நிறைய கட்சி அடங்கி போச்சு. ஆட்சியில் அதிகாரம், பவர் தார அப்படின்னு சொன்ன உடனே கூட்டணியில் நின்று செஞ்சுட்டு ஓடிய போயிட்டான். இவெல்லாம் கொள்கையை பத்தி பேசுறான். என்ன கொள்கை இருக்கு? பதவி, பணம். இத ரெண்ட தவிர இந்த கழுதைகளுக்கு, இந்த சுமை தூக்குபவர்களுக்கு ஏதாவது உரிமை இருக்கான்னு கேளுங்க. எல்லாம் போன அத்தனை இந்த கம்யூனிஸ்ட் காவாலி பையன் கம்யூனிஸ்ட். ஏன்னா இவங்க வெளியில இருந்து ஆதரவு கொடுத்தா பிஜேபி வந்துருமா? உங்களை விட பிஜேபி நல்லதா தெரியுறான், நல்லவனா தெரியுறான். அவன் வச்சுதான் செய்வான். நீ வைக்கிறதுக்கு முன்னாடியே செய்யலடா. கேட்டா அவருக்கு செஞ்சு விட்டு போடையான். என்ன கம்யூனிஸ்ட் என்ன இருக்கு? ஏண்டா காரல் மார்க்ஸ் ஏதாவது ஒன்று பிடிச்சிருக்கா? சிபிஎம் சிபிஐயா புறம்போக்குக கம்யூனிஸ்ட் சொல்லிங்க வயக்காட்டாண்டா இருப்ப. நாட்டில் நடக்கக்கூடியதுக்கு எது அறிக்க விட்டியா? கும்பிடு போட்டியில ஒரு 3 வயது குழந்தை பாலியல் பண்புறவுக்கு புண்பட்டு கூட படுகொலை செய்யப்பட்டிருக்கு. என்னடா பேசுன? அதை விட எங்க அண்ணன் திருமாவளவன், என் மரியாதைக்குரிய அன்பு அண்ணன் திருமாவளவன், எங்கேயா போச்சு உங்க வாய்கள்? அதை விட இன்னொன்று IUML காலத்துக்கு எங்களுக்கு திமுக தான் கிடைச்சிட களவாணி போயில. இப்ப தரலா தெரியுது. நீ வச்சிருந்தது எல்லாமே வேட்டு. எங்க எவனா ஒரு தடவை போராட்டம் பண்றான்? எவனாவா? அதனால இன்னைக்கு இருக்க சூழல் கடுமையானதுங்க. விஜய் இல்லைங்க, விஜய் அப்பா வந்தாலும் சரிங்க, சட்டத்தை கடுமை ஆக்காதவரை போக்சோன்னு ஒரு சட்டம் போட்டாங்க. 18 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தால், பாலியல் நடந்தால் போக்சோ. என்ன இருக்கு? போறான் வாரான், அதுக்கு பேர் தான் போக்சோ. உள்ள போறான் வெளியே வாரான், இது போக்சோ. இதை விட கடுமையான சட்டம் தூக்கு தண்டனை மட்டுமே. அதை சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா வலியுறுத்துகிறது. அப்பதாங்க பயப்படுவோம் அடுத்தவன். இந்த சட்டம் கடுமையாக இருக்கிறது, தூக்கு தண்டனை உடனடியாக நிறைவேற்றப்படுகிறது என்கின்ற பயம் வரும். வயசுக்கு வந்த புள்ள மட்டும் இல்லைங்க, வயிற்று புள்ள காய்ச்சை கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க. கேடு கிளவி. ஐயோ, இதை பார்க்கும் போது இந்த நாடு, இந்த மனித இனம் எதை நோக்கி செல்கிறது என்றால் கடுமையான விளைவுகளை நோக்கி செல்கிறது. அதற்கு அரசு என்ன செய்ய வேண்டும்? அரசு கடுமையான சட்டங்களை போட்டு அதை தடுப்பதற்கு முன்வர வேண்டும். தமிழகத்துடைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்களே, சினிமாவுக்குள்ளே இன்னும் இருக்காதீங்க. நீங்க இன்னும் நம்மளை சுத்தி பல கேமரா இருக்குன்னு தயவு செய்து நினைக்காதீங்க. வெளியில வாங்க. பல்லாயிரக்கோடிக்கணக்கான கண்கள் உங்கள் மீது இன்னைக்கு பார்வையில் இருக்கிறது. அன்னைக்கு திரைப்படம் ஒரு தியேட்டருக்குள்ளதான் ஓடிச்சு. இன்னைக்கு சிஎம் என்கின்ற இந்த ப்ரோ தமிழ்நாட்டினுடைய பல கோடி கண்களுக்கு முன்னாடி நின்று கொண்டிருக்கிறது. அதனால் தைரியமாக வாங்க, மீடியாக்களை பாருங்க. ஒவ்வொரு நிகழ்வுக்கும் நீங்கள் அதை எதிர்வினை ஆற்ற வேண்டும். நல்லது செஞ்சா சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா கண்டிப்பா பாராட்டும். அது எவனாக இருந்தாலும் சரி, பிஜேபி பாஜக உட்பட எதிர்வினை எவன் இருந்தாலும் சரி, அதை கண்டும் காணாமல் போவது சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா இல்லை. அதனாலதான் அவருக்கு தெரியும், எஸ்டிபிகாரன் எதுக்கு கட்டுப்பட மாட்டான்? நாட்டு மக்களுக்கும் நாட்டை பாதுகாப்பதிலும் தன் உயிரை கொடுத்து கட்டுப்படுவானே தவிர வேறு எதுக்கு கட்டுப்பட மாட்டான். சில பேர் பணத்தை கொடுத்து நீங்க ஏமாத்திக்கலாம், இல்ல வேற நட்பாசைகளை காட்டி ஏமாற்றி விடலாம். ஆனால் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா அது காலம் உள்ளவரை என்றைக்கு மக்களுக்காகவும் மண் சார்ந்த பகுதிக்காகவும் மக்கள் நலவாழ்வுக்காகவும் அத்துணை மக்களுக்கும் ஜாதி சமயம் பாராமல் மதம் பாராமல் இருக்கக்கூடிய தேசிய கட்சி சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா. அதனாலதான் இன்னைக்கு எவனுக்கு போனாலும் கூட்டணிக்கு எஸ்டிபி சேர்ந்துட்டாங்க. ஏண்டா
என்ன நாங்கள் என்ன விஷமா வைக்கிறோம் உனக்கு? ஏன்னா கொள்கை எப்படி குட்டி குட்டி கேட்பான். கூட்டணி கட்சியிலே இருந்தாலும் சரி, அவன் தவறுகளை செய்தால் அவன் தலையிலே குட்டி கேட்போம். அது யாராக இருந்தாலும் சரி, அது திரு ஸ்டாலினாக இருக்கும் போதும் சரி, இப்ப இருக்கிற ஜோசப் விஜயாக இருந்தாலும் சரி. ஏன் இந்தியாவே ஆளுகிற திரு மோடியை எங்களை பார்த்தா பயப்படாரியா? என்கிட்ட எம்பி இல்லை, எம்எல்ஏக்கள் இல்லை, நீ ஏன்டா பயப்படணும்? எங்களுடைய கொள்கை சிங்கம் எஸ்டிபி கட்சியுடைய கொள்கை சிங்கத்தை பார்த்து இன்னைக்கு அவன் பயப்படுறான். நாங்கள் பயப்படல. நீங்க கேட்டு பாருங்க, இங்க நிறைய இருக்கும். அந்த முன்னணி, இந்த முன்னணி, சத்து முன்னணி, என்னடா போன இப்படி ஒரு பாதகம் நடக்குது. அதை பார்த்து போராட முன்வர வேண்டாமா? இப்போ முதல்ல எடுத்திருக்குது சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவுடைய மகளிர் அணி. எங்க உங்க தில்லு? எங்க உங்க தில்லு? ஏண்டா பணத்துக்கு பதவிக்கு பகட்டா ஓடி நிற்கக்கூடிய பிஸ்கட்டு கேங்கிற என்ன சொல்றது? எனக்குலாம் அசிங்கமா வராது. ஏன்னா நாவை காக்கணும். யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கள் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு என்று படிச்சு வந்தவங்க நாங்க. என்னத்தை சொல்றது? இவனுங்கெல்லாம் விளங்கவே மாட்டானு. இவனுங்கெல்லாம் சத்தியமா சொல்றேன், விளங்கவே மாட்டானுவ. இந்த நாடும் இந்த நாட்டு மக்களும் என்ன கஷ்டப்பாடு பற்ற முன்னோர்கள் பெற்று தந்தார்கள் என்ற வரலாறு தெரியாத ஆளுகிற வரை இந்த வரலாறுகள் வீணடிக்கப்படும் 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 என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு. ஜெயஹிந்த். ஜோசப் விஜய் அவர்களுக்கு எங்களுடைய கண்டனம் போய் தெரிவிக்க வேண்டும். என்னவென்றால் பெண்களுக்காகவும் குழந்தைகளுக்காக வன்முறையும் குறைய வேண்டும். வெளிநாடுகளில் குற்றங்கள் குறைகிறது, தண்டனைகள் குறைகிறது. குற்றங்கள் அதிகம் குறைந்தாலும் தண்டனைகளும் குறைகிறது. இந்தியாவுக்கு ஏன் அது மாதிரி வரக்கூடாது? தண்டனைகள் எல்லாமே நம்மளுடைய இந்தியாவில் மட்டும் ஏன் இந்த மாதிரி குழந்தைகளுக்காக வன்முறைகளும் பெண்களுக்காக வன்முறைகளும் நடந்து கொண்டிருக்கிறது? எந்த நாடுகளிலும் இது போன்று எங்கேயுமே நாம் கேள்விப்படவில்லை. தண்டனைகள் பெரிதளவில் இருப்பதால் குற்றங்கள் எதுவுமே இல்லாமல் காணப்படுகிறது. இந்தியாவில் அதை கண்டிப்பாக கொண்டு வரணும். நாங்கள் சொல்லும் கண்டன ஆர்ப்பாட்டம் இது சிறியதாக இருந்தாலும் இதை விட மிக பெரியதாக அடுத்து அமையும் என்று முதல்வர் சிஎம் அவர்களுக்கு, விஜய் ஜோசப் அவர்களுக்கு இதை கண்டனமாக தெரிவிக்கிறோம். திமுக ஆட்சியில் தான் ரொம்ப பாலியல் வன்முறை எல்லா குற்றங்களும் அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப திமுகவை பேசினாங்க. இப்போ தாவேக்கா வந்துருச்சு. தாவேக்கா வந்த உடனே எல்லாமே மாற்றங்கள் ஏற்படும். அவர் மாமா, பெண் குழந்தைகளுக்கெல்லாம் நான் மாமா, தாய் மாமன் சீர், பெண்களுக்கு கல்யாணம் ஆகும்போது தங்கம் தரேன், இவ்வளோ விஷயங்களை பேசினாரு. இன்னைக்கு எங்க போனாரு? அந்த தாய் மாமன் எங்க போனாரு? அந்த தாய் மாமன் நிக்கணுமா இல்லையா? ஒரு ஒரு சொல்லணுமா இல்லையா? ஒரு ஆறுதல் சொல்லணுமா இல்லையா? எதுவுமே சொல்லல. எங்க போய் ஒளிஞ்சாரு அந்த தாய் மாமன்? தாய் மாமன் இப்படியா இருக்கணுமா? சொல்ல வரும்போது ஆட்சி வர்றதுக்கு என்ன வேணாலும் வாக்கு கொடுக்கலாம். ஆனா வாக்கு கொடுத்து இன்னைக்கு அந்த வாக்கை நிறைவேற்றினாரா அந்த திரு ஜோசப் அவர்கள்? செய்யல. ஏன் இந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் இப்படி ஒரு அமைதியான ஒரு இது இருக்கக்கூடாது. முதலமைச்சர், நாட்டுக்கு முதலமைச்சர் அவரு. சினிமாவில் எங்க எது குற்றங்கள் நடந்தாலும் ஓடி போய் காப்பாற்றுவாரு. இப்போ எங்க போனார் விஜய்? இன்னைக்கு 3 வயசு இல்லை, 2 வயசு இல்லை, இந்த பிள்ளைங்கள்ல இருந்து 65-75 வயசு பெண்கள் முதியவர்கள் வரை பாலியல் சீண்டல்கள், பாலியல் குற்றங்கள் எங்க போனாலும் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை. எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். அவர் சொன்னார், அதுக்காகவே சிங்கப்படைய நான் பெண்கள் அமைக்கிறேன்னு சொன்னார். இன்னைக்கு அந்த சிங்கப்பெண்கள் படை எங்க இருக்காங்கன்னு தெரியல. ஒரு பெண் மீடியாவில் சொல்றாங்க, 4 நாள் என்னை வீட்டில் அடைச்சி என்னை இந்த மாதிரி துன்பப்படுத்தினாங்க, இது ஃபோட்டோ எடுத்தாங்க சொல்றாங்க. அதுக்குண்டான பதில் எங்க? யார் சொன்னா? அரசாங்கம் என்ன பண்ணுது? காவல்துறை என்ன பண்ணுது? இது என்ன ஆட்சி? பொம்மை ஆட்சியா? ஏடிஎம்கவே நாங்கள் கேட்ட பொம்மை ஆட்சின்னு. அப்போ இந்த ஆட்சி என்ன ஆட்சி? ஏன் இப்படி நடக்குது? எங்களுக்கு ஒரு நீதி வேணும். பெண்களுக்கு பாதுகாவல் இல்லை. பெண் குழந்தைகளை நாங்கள் என்ன செய்வது? பெண் குழந்தைகளை பெற்று நாங்கள் கஷ்டப்பட்டு வளர்க்குறோம். அவங்க பாவம், அந்த தம்பதியர் டெல்லியிலேருந்து வந்திருக்காங்க. அவங்க படைப்புக்காக இந்தியாவுக்கு இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாதுகாவல் இல்லை. வடநாட்டு தொழிலாளர்கள்லாம் நிறைய இன்னைக்கு அதிகரிச்சிட்டாங்க. பாலியல் அதிகமாக, குற்றங்கள் அதிகமாக நடக்குது. எங்களுக்கு பெண் குழந்தைகளை வெளியே அனுப்பவே பயமாக இருக்குது. தெருவில் கூட நாங்கள் விளையாட விடக்கூடாதா? 2 வயசு பிள்ளைங்களை கூட நாங்கள் விளையாட விடக்கூடாதா? அதுங்களை தூக்கிட்டு போய் இந்த மாதிரி பண்ணுறானுங்களே. இப்போ இதுக்கு உண்டான தீர்வு என்ன?
நீங்க என்ன செய்ய போறீங்க எங்களுக்கு? நீங்க கண்டிப்பா நீங்க எங்களுக்கு சொல்லணும் எங்களுக்கு. அதே போல எங்களுக்கு பெண்களை பிள்ளைகளை குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல, எதுவுமே செய்ய முடியல. பெண்கள் சுதந்திரம், பெண்கள் முன்னேற்றம் இதெல்லாம் எங்க போச்சு? இப்போ அந்த பெண் பிள்ளைகளை நாங்கள் படிக்க அனுப்பணுமா இல்லை வேற அடிப்படையில் பூட்டி வைக்கணுமா? சொல்லுங்க. பெண்கள் என்ன பண்ணுவாங்க? பெண்கள் முன்னேற்றம் எப்படி வரும்? நீங்க இதுக்குண்டான தீர்வை உங்க கையில் எடுத்து கண்டிப்பா எங்களுக்கு உங்களுக்கு இது சொல்லணும். நீங்க ஒரு முடிவை சொல்லணும், தீர்வை. இல்லைன்னா நீங்க வந்து நாங்க வந்து எங்களுக்கு பெண் பிள்ளைகளை கண்டறிஞ்சு கருவுலையே அழிக்கக்கூடிய அந்த இதை கொடுங்க நீங்க எங்களுக்கு. ஏன்னா எங்களால் பாதுகாக்க முடியல. எங்களுக்கு ஆட்சி யார் வந்தாலும் பயம். பெண் பிள்ளைகளை பெற்றுட்டு நாங்கள் அப்படி பயப்படணும் தேவையில்லை. நீங்கள் அதுக்குண்டான இதை கொடுங்க. தண்டனை கொடுக்குறீங்கல்ல, நீங்கள் பெண் கருவில் உள்ளது பெண்ணா ஆணான்னு கண்டுபிடிக்க தண்டனை கொடுக்குறீங்கல்ல, இப்போ அந்த இதுக்கு நீங்கள் அனுமதி கொடுங்க. பெண் பிள்ளைகளை நாங்கள் கருவிலே அழிக்கிறோம், ஏன்னா உங்களுக்கு அந்த துப்பு இல்லை. அப்போ நாங்கள் என்ன செய்ய? எங்களுக்கு கண்டிப்பாக இது திரு ஜோசப் அவர்கள் கவனத்துக்கு போகணும். நாங்கள் பெற்று வளர்த்து அவனுங்க சீரழிக்கணுமா? அதை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? நாங்கள் குமுறணுமா? இப்போ அந்த தாய்க்கு என்ன பதில்? அந்த தாய் அங்கே குமுறிக்கிட்டு இருக்காங்களே, என்ன பதில்? இப்போ அந்த குழந்தைக்கு உண்டான பதிலை கூட நீங்கள் சொல்லலை. கம்முன்னு மூடி மறைச்சி அதை கொண்டு போய் இப்போ இது பண்ணிட்டீங்க நீங்கள். இப்போ அதெல்லாம் எங்கே கொண்டு வாங்க, வெளியே கொண்டு வாங்க, மீடியா கொண்டு வாங்க, எல்லாம் வரணும் எங்களுக்கு கண்டிப்பாக. அதுவரையும் எஸ்டிபி மகளிர் அணி கட்சி கண்டிப்பாக எந்த இடத்துலையும் எந்த தெருவில் எந்த இடத்துலையும் போராடும். தமிழ்நாடு முழுவதும் போராடுவோம் நாங்கள்.